ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 3 பெஸ்ட்டான அதுவும் செம்மையான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒருவேளை நீங்கள் ஷார்ட் டைம்காக ட்ரேட் பண்ணுற மாதிரினா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே டெஃபினட்டாகவே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், இப்போயே நான் சொல்லிடுறேன், இந்த சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் எப்படி உங்ககிட்ட ஃபில்டர் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டாக்ஸுக்குமே நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆர்டர் புக் வந்து கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் தான் நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் செம்மையான பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் ஸ்டாக்கை பற்றிலாம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வெல் பிராண்டட் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து இப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 18% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் இங்கே டவுன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டெக்னிக்கல்ஸில் இன்னும் டீட்டெயிலாகவே இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ். ப்ரீவியஸில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சேம் ப்ரீவியஸில் எங்கே சப்போர்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதே சேம் சப்போர்ட் ரேஞ்சில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக இங்கே பார்க்க முடியும். ப்ரீவியஸாக இங்கே வந்து ரெசிஸ்டன்னை பிரேக் அவுட் பண்ணிச்சு, ஒரு நல்ல ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது ப்ரீவியஸில் இருக்கிற சேமாக வந்து இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு, மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து இங்கேயுமே சப்போர்ட்டில் வந்து ஒரு ரேலி தந்திருக்கு, விச் மீன்ஸ் 3 மீன்ஸ் இதை விட்டுட்டு பார்த்துச்சுன்னா ஒரு 2 டைம்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கெங்கெல்லாம் மீன்ஸ் ரீட்டைலர் பப்ளிக் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மீன்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் இங்கே மேலே போகிறதுக்கு அடுத்தது கீழே இங்கேருந்து மீன்ஸ் எஸ்எல் வந்து இங்கே ஹண்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து இங்கேருந்து கீழே வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து திரும்பவுமே மீன்ஸ் பிக் பிளேயர் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் புக்குமே இந்த இதுக்குமே வந்து ஒரு நல்ல பெட்டராகவே வேல்யூவேஷன் கிடச்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லாஸ்ட் ஒரு ப்ரீவியஸாக ஒரு 4 டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும். சேம் லெவல் ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே மீன்ஸ் இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, ப்ரீவியஸில் இருக்க கேண்டல்ஸ்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச்குள்ளே இங்கே ட்ரேட் ஆகவே இருக்காது. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒன்று வந்து அப் சைடில் இருக்கும், இல்லைனா டவுன் சைடில் இருக்கும். ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் சேம் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் 5000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே ஓனாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட இயர்லி இது மெம்பர்ஷிப்புமே இருக்குது. வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் பவர் மேக் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே ட்ரேடர்ஸ் இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸில் இங்கே பார்த்துச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு 23% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கிளியராக பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கு அப் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இங்கே கிளியராக விசிபிள் ஆகுது. அண்ட் ட்ரேடர்ஸ், டெக்னிக்கலில் இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேட் பேட்டர்ன் வந்து இங்கே மேக் பண்ணிச்சு. அதையுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேட் பேட்டர்னை இங்கே நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டில் இங்கே மீன்ஸ் பிரேக் அவுட்டுமே இருக்குது, அதுவுமே இங்கே கிளியராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸில் ஒரு நல்ல பெட்டரான இப்போ ரேலியில் தான் இருக்குது. ஒரு அரௌண்டு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் பிரேக் அவுட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 8% நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலியுமே தந்திருக்கு. அரௌண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 2 வீக்ஸ்லேயே 8% தான், கம்மியான ரிட்டர்ன்லாம் இல்லை, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன் தான். ஏன்னா அட் த சேம் டைம் ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா சொல்ல முடியாது, மீன்ஸ் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், ஷார்ட் டைமில் ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ டவுன் ஆகுதுல, ஒரு வேளை சொல்ல முடியாது, இங்கேருந்து கீழே வந்து இங்கேருந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் இங்கே வந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற. அண்ட்
தேர்ட் ஸ்டாக் நெஸ்லே இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக் தான் ட்ரேடர்ஸ் நம்ம இங்கே டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அண்ட் இதுவுமே நம்ம ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஜஸ்ட் செகண்டா நெஸ்லே இந்தியா ஓகே இங்கே லோட் ஆகுது. ஓகே இது எதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இந்த ஸ்டாக் ட்ரேடர்ஸ் ப்ரீவியஸில் பார்த்த எல்லா ஸ்டாக்ஸ் விடையுமே இது ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெறும் ஜஸ்ட் கொஞ்சோண்டு கம்மியாக 7% தான் இங்கே கீழே டவுனில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் நியர் அபவுட் வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிஇ 77 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ அரௌண்ட் வந்து 50% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மீன்ஸ் 50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதான்னு. ROCE 84 இருக்குது, ROE 73 இருக்குது. சொல்லவே தேவையில்ல, அபோவ் ஆவரேஜ் சொல்லுவாங்க. அதை விட இங்கே செம்மையாக அதுவும் சூப்பராக பார்க்க முடியுது. அதனால் ஷார்ட் டைமில் ஒரு பெட்டரான வேல்யூ தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட 68% ப்ரமோட்டர் கிட்ட 62% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவில்லை. இது செம்மையான அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் டெட் ஈக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 0.08 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து டெட் ஈக்விட்டியே இல்லைன்னு கூட இங்கே ஈஸியாகவே சொல்லிடலாம். அண்ட் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுனாலும் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த லெவல்லேருந்து நம்ம மீன்ஸ் ப்ரீவியஸ் டைம் பார்த்துச்சுன்னா எங்கே இங்கே ஆல் டைம் ஹையில் இருந்துச்சு பார்த்தீங்களா, மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணிச்சு. இங்கேருந்து கீழே டவுன்ஃபால் ஆச்சு. அண்ட் செகண்ட் டைமுமே இங்கேருந்து மீன்ஸ் டச் ஆகிட்டு டவுன்ஃபால் ஆச்சு. அதே லெவல்லேருந்து தான் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அந்த பிரேக் அவுட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் நல்ல ஒரு பெட்டரான ஒரு சேட் பேட்டர்ன் இங்கே பார்க்க முடியுது. ரிவர்ஸ் ஹெட்னு சொல்லிட்டு சொல்லலாம். மீன்ஸ் ரிவர்ஸ் கப் வித் ஹேண்டல்னு கூட இங்கே சொல்லலாம். அந்த மாதிரி இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மேலே போயிட்டு ஓரளவுக்கு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டுமே ஆயிருக்கு ட்ரேடர்ஸ். அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் மேலே போயிட்டு ஒரே மூட்டை ரேலி தரல, அதுக்கடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அக்யூமுலேட் ஜோனில் இங்கே அக்யூமுலேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து இந்த லெவலுக்கு கீழே இறங்கலை. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சைன் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் மீன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுமே ஆயிடுச்சு. அதனால் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவுமே உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் மந்த் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இதுவே கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 3 பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை மீன்ஸ் ஆர்டர் புக் பேசிஸில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக சொல்லுங்கள். அட் த மீன்ஸ் ஷார்ட் டைம்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்ப்பீங்களா? அதையுமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்குறேன் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.